அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கோழி கூடு வந்து கிட்டத்தட்ட கட்டி 7 வருஷம் ஆச்சுங்க. இது அப்போ எடுத்த வீடியோ தான். இப்போ அந்த கோழி கூடு வந்து இல்லை. இதில் இந்த இருக்கிற இடத்துல தான் இப்போ சிக்கன் கடை அந்த மாதிரி போட்டிருக்கோம் எடுத்துகிட்டு. இது நானும் எங்கள் அத்தாவும் சேர்ந்து கட்டினது. எங்கள் அத்தாவோட இருமல் சத்தம் இப்போ கேட்கும் பாருங்கள். அவங்க இப்போ மவுத்தாயிட்டாங்க. மவுத்தாயி 2 வருஷம் முடிஞ்சிருச்சு சொல்லப்போனால். இது அதுக்கு முன்னாடி கட்டினது. எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது கட்டினது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓடு அப்போ கிடந்துச்சு. அந்த ஓடு குளமண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மஞ்சோறு வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த குளமண்ணை வச்சு தண்ணி குழச்சி பூசி இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சு கிடக்கிற ரீப்பரு பனங்கொம்பு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா மேலே ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்கு அந்த மாதிரி வந்து போட்டோம். எங்கள் அத்தாவும் நானும் சேர்ந்து தான் என்ன செஞ்சோம், அந்த கோழி கூடு வந்து கட்டினோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு மேலே ஒரு 20 கோழி அடையும், கீழே ஒரு 20 கோழி அடையுங்க. 40 கோழிக்கிட்ட அதில் வந்து அடையும். ஆரம்பத்தில் முட்டை விட்றதுக்கு மட்டும் கீழே வந்து இந்த ட்ரம்மு அந்த மாதிரி உள்ளதை ஏதாவது ஒரு ஓரமாக மரத்துக்களை வச்சுருப்போம். அடைகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்குள்ளே தான். பார்த்தா இந்த கூட்டுக்குள்ளே எப்படி இது அடைஞ்சிச்சின்னு நீங்களே கூட யோசிக்கலாம். பூரா பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சே ரெடி பண்ணி ஆணி வச்சு அடித்து எங்கள் அத்தா வந்து எங்களுக்கு வந்து அடித்து கொடுத்தது. ஆமாம். இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு இதாக இருக்குது. ஏன்னா அந்த கூடு வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அத்தாவும் செஞ்சோம். வெறும் மண் வச்சே செஞ்சது அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு சேஃபில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இந்த கூடு வந்து இருந்தது. 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த வேறு கூடு இரும்பில் செஞ்சுட்டு இந்த கூடை வந்து தூரம் எடுத்தோம். அந்த காலத்து பழைய பொருள் தான் இது எல்லாமே. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம். இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபுல்லாக ஞாபகம் வந்துருச்சு. இது நம்ம அத்தை நம்ம ஒன்றா என்ன செஞ்சால் கூடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துட்டு. இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுவேன் பாருங்கள். இப்போ வந்து சும்மா இரும்பு கூடு அந்த மாதிரி தான் டிசைனிங்கில் தான் இப்போ பண்ணி கொடுக்குறோம். இது அப்போ உள்ளது ரீப்பர் எல்லாமே. அப்போ வந்து அறுக்கிற மிஷின்லாம் கிடையாது. அப்போல்லாம் நான் எதுவுமே நான் பண்ணி கொடுக்குறதில்ல அப்போல்லாம். அப்போ அறுவாடை வச்சே எங்கள் அத்தா என்ன செய்யும், ஒவ்வொரு ரீப்பரையாக வெட்டும். கரெக்டாக அதே அளவுக்கு டேப் வச்சு அளந்து அந்த உயரத்துக்கு தக்கனபடி அறுவாள்கிட்டே வெட்டி கொடுக்கும். நல்லா இருக்குல்ல.